வீடு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், நல்ல ஒரு சேஃப்டியான ரெசிடென்ஷியல் ஏரியாவும் இருக்கணும், மெயின் ரோடுக்கு பக்கமாக இருக்கணும்னு நீங்கள் வீடு தேடிட்டு இருந்தீங்கன்னா லட்டு மாதிரி 2 வீடு அவைலபிளாக இருக்குங்க. இன்றைக்கி இந்த வீடு அவைலபிளாக இருக்குது, நாளைக்கு இந்த வீடு இருக்குமான்னு தெரில. ஆனால் அந்தளவுக்கு இந்த ஏரியாவில் இந்த பட்ஜெட் வீடு வந்து டிமாண்டாக போயிட்டுருக்கு. ஸோ 2 வீடு லட்டு மாதிரி இன்றைக்கி அவைலபிளாக இருக்குங்க. வடக்கு பார்த்த மாதிரி 2.25 சென்ட் இடத்துல கட்டியிருக்காங்க. இதில் 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 2 வீடு ஒரே மாதிரியான பிளானிங்கில் 2 வீடு கட்டியிருக்காங்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 ஒட்டுக்கா ஒரே மாதிரி ஒரே வீட்டில் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா 2 வீடு பக்காவாக இருக்குது. வாங்க இந்த வீட்டை பற்றி முழுசாக வீடியோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லட்டு மாதிரி 2 வீடுங்க, ப்ரௌன் கலர் தீம்லேயும் கிரே கலர் தீம்லேயும் 2 வீடு கொடுத்துருக்காங்க. வீடு முழுக்க டெக்ஸ்சர் டிசைன்ஸ்லேயே ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் வந்து சிஎன்சி லேசிகர் டிசைன்ஸோட ஒரு ஃபோல்டபுள் கேட்டை ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்துடலாம். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் 13க்கு 15ங்கிற அளவில் இந்த வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கே நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமொழியில் போர்வெல் வாட்டர் சம்பளாக பிளான் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்கோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி கார் பார்க்கிங் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட்லைட் இருக்குது. கார் பார்க்கிங்கோட சைடு வால் ஃபுல்லாமே இந்த மாதிரி கிளாஷி ஃபினிஷிங்கில் பிளாக் கலர் பார்டர் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி 2x4 வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது, சைட்டு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டு தான் கொடுத்துருக்காங்க. டோர் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா கிரானைட் ஃபினிஷிங்கில் பார்டர் டிசைன்ஸு, அப்புறம் சைடில் டிசைனர் கிளாஸ் 2 படிக்கிட்டு ஏறி போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் இருக்குது. தேக்கு மரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோருங்க இது. இந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் 16க்கு 16 வீட்டோட லிவிங் ஹால் இருக்குது. நல்ல ஸ்பேஷியாக இருக்குது. லிவிங் ஹால்லேயே பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் பிளான் பண்ணியிருக்காங்க. ப்ரௌன் வித் ஒயிட் கலர் தீமில் இருக்குது. பேஸ் கேபினெட்டு, பேக் சைடில் வந்து லூவர் பேனல்ஸு, மார்மேட் டிசைன்ஸு, ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான செட்டப்போட மல்டிமீடியா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து வெளிச்சத்துக்காக ஒரு ஃப்ரெஞ்ச் உட்டன் விண்டோ, அப்புறம் இதில் நார்மல் உட்டன் விண்டோ 3 டோர் டைப்பில் இருக்குது. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி மார்மேட் டிசைன்ஸில் கிளாஷி ஃபினிஷிங் 2x4 வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட்லைட் கார்னரில் இருக்குது. அப்புறம் சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் இருக்குங்க. ஊக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து வீட்டோட கிச்சன் இருக்குது. கிச்சன் போகிற என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்ச் டிசைன் உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. சைட்லேயும் ஷோகேஸ் திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு பார்ட்டிஷன் ஒர்க் இருக்குது. இந்த கிச்சனோட அளவு பார்த்தீங்கன்னா 6க்கு 17ங்கிற அளவில் நல்ல லென்த்தான கிச்சன் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு. இங்கே கிச்சனோட வால் ஃபுல்லாமே இந்த மாதிரி 2x4 வெட்டிஃபை டைல்ஸ் சீலிங் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது. கவுண்டர் டாப் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாஷி ஃபினிஷிங்கில் கிரானைட்டு. சிங்க் வந்து கிரானைட்டுக்கு ஏற்ற மாதிரியான மேட்ச் பண்ணுற மாதிரி ஸ்ட்ராங்கான குவார்ட்ஸ் மெட்டீரியல் சிங்க் கொடுத்துருக்காங்க. வால் யூனிட்டும் அந்த கிரானைட் கவுண்டர் டாப்புக்கு கீழே ஃபுல்லாமே பேஸ் கேபினெட் நிறைய செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து டால் யூனிட் இருக்குது. ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட் செஞ்சுருக்காங்க. கிச்சன்லேருந்து நம்ம ஃபஸ்ட் பெட்ரூம் போகிற மாதிரி இங்கே ஒரு டோர் இருக்குது. இது ஸ்ட்ராங்கான உட்டன் டோர். டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் கன்னி மூலையில் இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 10க்கு 16 அளவில் இருக்குது. இங்கேயும் ஃப்ளோரிங்க்கு ஹாலில் பார்த்த மாதிரியே 2x4 வெட்டிஃபை டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு உட்டன் விண்டோ, அங்கே ஒரு உட்டன் விண்டோ கிராஸ் வென்டிலேஷனுக்காக இருக்குது. லேப்டாப் ஃபுல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட் செஞ்சுருக்காங்க. லேப் ஸ்டோரேஜ் யூனிட் செஞ்சுருக்காங்க. வால் ஃபுல்லாமே மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க்கும் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம். டோர் வந்து கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுத்துருவாங்க. 4க்கு 10ங்கிற அளவில் நல்ல லென்த்தாக இருக்குது. டார்க் வித் லைட் கலர் காம்பினேஷனில் வால் டைல்ஸும், ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும், வெஸ்டர்ன் கிளாசெட்டு, பை ஃபிட்டிங்ஸ், ஹேண்ட் வாஷ் மிஷின் இதெல்லாமே மாட்டி பக்காவாக ரெடியாக வச்சுருக்காங்க. டபுள் ட்ராலும் இருக்குது. கீசருக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸும் இருக்குங்க. வீட்டோட செகண்ட் கிட்ஸ் பெட்ரூம் லிவிங் ஹால்லேருந்து போகிற மாதிரி இருக்குது. இது வீட்டோட கிட்ஸ் பெட்ரூம்க்கான டோர். இங்கேயும் ஸ்ட்ராங்கான உட்டன் டோரை தான் மாட்டி வச்சுருக்காங்க. இந்த கிட்ஸ் பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 10ங்கிற அளவில் இருக்குது. இங்கேயும் வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் இருக்குது, உட்டன் விண்டோஸ் இருக்குது. லேப்டாப் ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் கபோர்டும் இருக்கும். மார்மேட் டிசைன்ஸில் இருக்கக்கூடிய இன்டீரியர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த கிட்ஸ் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூமும் நல்லா 10க்கு 4ங்கிற அளவில் லென்த்தாக கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பக்காவாக மாட்டி ரெடியாக வச்சுட்டாங்க. டோர் மட்டும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிவிசி டோர் மாட்டி கொடுத்துருவாங்க. இது போக இந்த வீட்டுக்கு வந்து வெளியில் ஒரு அவுட்ரு பாத்ரூம் இருக்குது. போர்ட்டிக்கோவில் ஸ்டெப்ஸுக்கு கீழே பிளான் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கான அவுட்ரு பாத்ரூம். இந்த அவுட்ரு பாத்ரூமோட அளவு 4க்கு 5ங்கிற அளவில் இண்டியன் கிளாஸ் டைப்பில் இருக்குது. வாலுக்கும் ஃப்ளோரிக்கும் கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஒர்க் லே பண்ணியிருக்காங்க. வெளியில் வந்து யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துல நம்ம வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாங்க. அதுக்குண்டான பைப் கனெக்ஷன்ஸ் எல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. இங்கேருந்து போர்ட்டிக்கோலேருந்து வீட்டோட டேர்ஸ் போகிற மாதிரி இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது. யூ ஷேப்பில் பிளான் பண்ணியிருக்காங்க. சைடு ஹேண்டில்ஸ் வந்து எஸ்எஸ்டியில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க.
மேலே வந்து தளம் போட்டுட்ருக்காங்க. அங்கே வந்து சின்டெக்ஸ் மட்டும் ஒரு 1000 லிட்டர்ஸில் வாட்டர் டேங்க் ஒன்று மாட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு காரமடை லொக்கேஷன். அந்த சவிதா ஹாஸ்பிட்டல்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர்லேயே இந்த வீட்டுக்கு நம்ம ரீச் ஆகிடலாம். சுற்றி பார்க்க முடியும். நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் அந்த வீடு கட்டியிருக்காங்க. இந்த ஏரியாவில் நல்ல தண்ணிக்கான கனெக்ஷன்லாம் வந்துருச்சு. நீங்களும் டேக்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா நல்ல தண்ணிக்கான கனெக்ஷன்லாம் நீங்களும் எடுத்துக்கலாம். இந்த வீட்டோட ப்ரைஸ் லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 55 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இந்த வீட்டோட பில்டர் நெகோஷியபிள் தான். இந்த வீடு வந்து நீங்கள் நேரில் பார்க்கணும், இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.